ஹம்சார் அலியை கொன்ற வக்ஷி என்ற நபர், அவர் யார், அவர் எதற்காக கொன்றார், பின்னர் இஸ்லாத்தை ஏற்றாரா இல்லையா என்ற கேள்விகளுக்கான விடையை இந்த நாடகத்தின் வாயிலாக கண்டு கழியுங்கள். காட்சி 1. உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஜாஃபர் அவர்கள் வக்ஷியை சந்தித்த நிகழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்களில் யார் வக்ஷி? நான் தான் வக்ஷி. நீங்கள் இருவரும் யார், எதற்காக வந்தீர்கள்? எங்களுக்கு ஒரு விளக்கம் வேண்டும். என்ன விளக்கம், சொல்லுங்கள். உஹது போரில் நபியுடைய சிறிய தந்தை ஹம்சாவை கொன்றீர்கள், எதற்காக கொன்றீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? அதுவா, சொல்கிறேன். நான் ஒருவரிடம் அடிமையாக இருந்தேன். அப்போது என் எஜமானின் சிறிய தந்தையை ஹம்சார் அலி அவர்கள் பத்ர் போரில் கொலை செய்தார்கள். அந்த கொலைக்கு பகரமாக நான் ஹம்சார் அலியை கொன்றுவிட்டால் நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவேன் என்று என் எஜமான் என்னிடம் கூறினார்கள். இந்த காரணத்திற்காக தான் நான் ஹம்சார் அலியை கொலை செய்தேன். ஹம்சார் அலியை ஊது போர் களத்தில் நான் கொலை செய்த நிகழ்வு இன்னும் என் நினைவில் இருக்கிறது. என்னோட சண்டையிட யார் உள்ளீர்கள்? நான் உள்ளேன். யாரானே? நான் தான் ஹம்சா. அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் நீ சண்டையிட வந்திருக்கிறாயா? உன் கதையை நானே முடிக்கிறேன். அல்லாஹ். காட்சி 2. நபி என்று வாதிடும் முசைலமா என்பவனை கொல்வதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள். மற்றும் வக்ஷி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையான ஹம்சார் அலியை கொலைக்கு பகரமாக முசைலமாவை கொல்லுதல். சஹாபாக்களை அனைவரும் ஒன்றாக வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு தான் நபி என்று வாதிக்கும் முஸ்லிம் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் நமக்கு எதிராக படையை திரட்டி வந்து கொண்டிருக்கிறான். அவன் படைக்கு எதிராக போரிட தயாராக இருக்கிறீர்களா? காலித் பின் வலீதே, இங்க வாருங்கள். கூறுங்கள். நீங்கள் தான் இந்த படைக்கு தளபதி. அபூபக்கர் அவர்களே, உங்கள் கட்டளை இடங்க அவனையும் அவனுடைய படையினரையும் நாங்கள் தான் கொன்றுவிட்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நான் தான் என் கைகளால் முஸ்லிமாவை கொல்வேன். நீங்கள் ஏன் அவனை கொல்ல இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள்? ஒரு நாள் நான் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க சென்றேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் என்னை பார்த்து பேசாமல் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டார்கள். ஏனெனில் நான் அல்லாஹ்வின் தூதரின் சிறிய தந்தை ஹம்சார் அலி அவர்களை உஹது போர் களத்தில் கொலை செய்தேன். அந்த கொலைக்கு பகரமாக நான் முஸ்லிமாவை கொல்வேன். இதோ அந்த முஸ்லிமான் படையோட வருகிறான், அவனை கொன்றுவிட்டு வருவோம், வாருங்கள். சாவு முசைலமா, சாவு. நான் பத்ர் போர் களத்தில் ஹம்சார் அலி கொன்றிருக்கு பகரமாக முஸ்லிமாவை கொன்று விட்டேன். A believer should not get despair of the mercy of Allah. Allah subhanahu wa ta'ala says in Quran, Surah Az-Zumar, verse 53, Qul ya ibadil ladhina asrafu ala anfusihim la taqnatu min rahmatillah inna Allaha yaghfiru dhunuba jami'an innahu huwal ghafurur rahim. Say, O my servants who have transgressed against themselves by sinning, do not get despair of the mercy of Allah. Indeed, Allah forgives all sins. Indeed, it is He who is the forgiving, the merciful. குற்றம் நடந்தது என்ன? ஒரு விரல் மற்றவர்களை கை காட்டினால் மீதமுள்ள 4 விரல்களும் முன்னை கை காட்டும் என்று சொல்லி யாரும் தன்னுடைய தவறை உணர்வதில்லை. இங்கேயும் ஒருத்தவங்க நிறைய கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க. வாங்க, அப்படி என்ன கம்ப்ளைண்ட்னு பார்ப்போம்.
ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இது குற்றம் நடந்தது என்ன? ஸ்பான்சர் பை காட்டுவாசி ஹேர் ஆயில் மற்றும் கிளிசுனி டெக்ஸ்டைல்ஸ். நம்ம ஷோவில் யாருக்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அவங்கள கூப்பிட்டு வச்சு நியாயம் வாங்கி கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. அவங்க பிரச்சனைன்னு கேட்டு அதை இன்னும் பெருசாக்கி எங்கள் டிஆர்பிட்ட எடுப்போம். இன்னைக்கு எந்த பள்ளியார் சிக்கிக்கு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் மேடம். வலைக்கம் அஸ்ஸலாம். சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை என்ன? என்ன சொல்கிறது மேடம், என் வாழ்க்கையே பிரச்சனை தான். எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. தீர்த்து வைக்க தான் நாங்கள் இருக்கோம். இது குற்றம் நடந்தது என்ன? ஸ்பான்சர் பை காட்டுவாசி ஹேர் ஆயில் மற்றும் கிளிசுனி டெக்ஸ்டைல்ஸ். எங்க மேடம் கொஞ்ச நேரம் கூட நடக்க முடியல, நின்றா உட்கார முடியல, உட்காந்தா நிற்க முடியல. போது லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுது. பிரச்சனைன்னு சுருக்கமாக சொல்லுங்கள். டாக்டர் கிட்ட போனால் ஏதோ பிஎம்ஐ கண்ட்ரோலில் வைக்க சொல்கிறாங்க. என்னையவே என்னால் கண்ட்ரோலில் வைக்க முடியல. இதில் எங்கே மேடம் பிஎம்ஐல கண்ட்ரோலில் வைக்கிறது? அப்போ இதுக்கெல்லாம் யார் தாம்மா காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒபிசிட்டி தான். அவங்கள கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. கேட்டுருவோமா? யார் அந்த ஒபிசிட்டி? வாங்க. நீ தானே அந்த ஒபிசிட்டி? ஆமாம் மேடம், என் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் ஆமே. இந்த பொண்ணுக்கு ஏதோ தொல்லை கொடுக்குறியாமே? எது நானா? நான் பாட்டுக்கிட்டு இருக்கிறாட்டு தெரியாம இருக்கிறேன். என்ன ஏன் மேடம் வம்பு கிழக்கிறீங்க? பொய் சொல்கிறா மேடம், பொய் சொல்கிறா. இவன் எனக்கு என்கிட்ட வந்தாலும் அப்பத்துலேருந்து டாக்டர் பிபி இருக்குன்றாங்க, சுகர் இருக்குன்றாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குன்றாங்க, கொலஸ்ட்ரால் இருக்குன்றாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் இல்லை மேடம். அது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். எது நானா? இவ என்ன பண்ணா தெரியுமா மேடம்? கொஞ்சம் அங்க பாருங்க. Flashback. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கே, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஆர்டர் போடுவேன். A few moments later. அப்பாடா, கடைக்கு போய் வாங்குறதா கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா வாசலில் போய் வாங்குறதும் கஷ்டமால இருக்கு. சரி சாப்பிடுவோம். என்னடா கவர்ல காத்து தான் இருக்கு, சிப்ஸை காணோம். ஒன்று பத்தாது போலயே ரெண்டே ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். Few minutes later. அதுக்காக பசிக்குது. அம்மா சொல்லுமா. என்னம்மா சாப்பாடு? சுட சுட சாதமோ? சுட சுட சாதமோ பாவக்காய் குழம்புமா? பாவக்காய் குழம்பா? ஆமா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாச்சும் ஆர்டர் போட்டுருவோம். ரொம்பலாம் வேணாம், சும்மா லைட்டாக பிரியாணியும் செட்டிநாடு சிக்கனும் ஆர்டர் போட்டுருவோம். நீங்களே பாத்தீங்கன்னா மேடம், கண்டதே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ன கூப்பிட்டா, அதான் நானும் வந்துட்டேன். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? பார்த்தீங்களா மேடம், அவளே சொல்லிட்டான். ஃபுட் டெலிவரி ஆப்லேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தான் நான் இப்படி இருக்கேன்னு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபுட் ஆப் தான். அவங்கள கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. கேட்டுருவோமா? யார் அந்த ஃபுட் டெலிவரி? வாங்க. பாஸ் செம்ம பிஸியா? பிஸியில் பசியை மறந்துடக்கூடாது. டேக் அவுட் டைம் டு ஆர்டர் டெலிஷியஸ் ஃபுட். இவ தான் இப்படி நோட்டிஃபிகேஷன் மேலே நோட்டிஃபிகேஷன் அனுப்பி என்னை ஆசையை தூண்டி விட்டு கண்ட நேரத்தில் கண்டதே ஆர்டர் பண்ணி என்னை இப்படி ஆக்கிட்டான். மேடம், நாங்கள் பாட்டுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஓரமாக இருந்தோம். இவ தான் எங்களை இன்ஸ்டால் பண்ணி எந்த ஹோட்டலில் எந்த ஆஃபருக்கு கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணான். நம்பாதீங்க மேடம், இப்போ கூட பாருங்க, நீங்கள் இருக்கும் போதே எனக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறா. சண்டே சமையல் ரெடியான்னு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறா. எவ்வளோ தைரியம்னு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் அனுப்புவ. அப்போ இந்த பச்சை பிள்ளை எப்படி ஆகிடுச்சு? நீ தானா? அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம். நான் தான் நோட்டிஃபிகேஷன் அனுப்பினேன். ஆனால் இவ என்ன பண்ணா தெரியுமா? கொஞ்சம் அங்கே பாருங்க. Flashback. சொல்லு அங்கே போய் எங்கே வின்னர் சிக்கன் டின்னர். எனக்கு நைட் 2 மணியா? பப்ஜி விளையாடுங்களான்னு டைம் போனதே தெரியல. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கே. சரி ஏதாச்சும் ஆர்டர் போடணும். என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, சிக்கன் டிக்கா, தந்தூரி, கடைசியாக டெசர்ட்க்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிடலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இதுவே போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? உங்கள் வீட்டில் உங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. ஆமாம் மேடம், நான் லிட்டில் பிரின்சஸ். பார்த்தீங்களா மேடம், நல்லா இந்த பப்ஜியை விளையாண்டுட்டு கண்ட நேரத்தில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி தின்னு டார்ச்சர் பண்ண எங்களை. இப்போ தான் எனக்கு புரியுது, அந்த கேம் விளையாடும் போது தான் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பப்ஜி தான். அவங்கள கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. என்னம்மா நீங்கள் உங்களுக்கு இன்னும் முடியலையா? யாருப்பா அந்த பப்ஜி? வாங்க. யார் என்ன கூப்பிட்டது? எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நான் நிறையா பேரை சுட்டு தள்ளணும். உன்னை தான் எப்பயோ பேன் பண்ணிட்டாங்களே, இன்னும் நீங்கள் என்ன பண்ணுற? சரி அதை விடு. இந்த பொண்ணு உன்னை விளையாடி டயர்டாகி கண்ட நேரத்தில் கண்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இப்படி இருக்கு. இதுக்கு நீ என்ன சொல்கிற?
இவங்க இப்படி ஆகுறாங்கன்னு தான் கவர்மெண்ட்டே என்ன பேன் பண்ணுச்சு. ஆனால் இவங்க VPN யூஸ் பண்ணி என்ன டவுன்லோட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யாரையாச்சும் கொல்லணும்னு அவ்வளோ கொலவெறி மேடம். அதான் என்ன யூஸ் பண்ணி அந்த கொலவெறியை தீர்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் அது நீ தான். அதை விட்டு மற்றவங்களை குறை சொல்றியா? சாரி மேடம், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லணும். கவலைப்படாதீங்கம்மா, அது தீர்த்து வைக்கதானே நாங்கள் இருக்கோம். இது குற்றம் நடந்தது என்ன? ஸ்பான்சர் பாய் காட்டுவாசி ஹேர் ஆயில் மற்றும் கில்சோனி டெக்ஸ்டைல்ஸ். ப்ரொமோஷன் பண்றதை விட்டுட்டு சொல்யூஷனை சொல்லுங்க மேடம். இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். இவங்க எல்லாரையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொல்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணுவோம், ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும். யார் மேடம் அது? பாப்பா என் செல்லமே. தோ வந்துட்டேன் மேடம். இந்த பொண்ணு எப்படியாச்சும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கோ. கவலையே படாதீங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். இவ என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா மேடம்? என்ன கொஞ்சம் நீங்களே பாருங்க. Flashback. அப்பாடா ஒரு டே டவுன்லோட் பண்ணியாச்சு. சரி ஃபிட்னஸ் ஆப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3000 ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் நடந்துட்டு வா போ. என்னது 3000 ஸ்டெப்ஸா? ஹெல்த்தி ஆகணுமா வேண்டாமா? ஆமா ஆமா சரி ஓகே. அப்பாடா சரி என்ன பண்ணணும்? சரி இந்த எக்ஸசைஸ்லாம் 30 மினிட்ஸ் பண்ணு. இப்போதான் பண்ணேன். அது வார்ம் அப், இது எக்ஸசைஸ். சரி சரி பண்றேன். இப்போ அப்லோட் பண்ணிடுவோம் செஞ்சுட்டோன்னு. அதுக்கு என்ன தெரியவா போகுது? லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கே. அம்மா சொல்லுமா. என்னம்மா சாப்பாடு? சுட சுட பிரியாணி இருக்குமா? சுட சுட பிரியாணியா? அப்போ ஒரு பிளேட் கொண்டு வாங்கம்மா. ஏய் நீ தான் டயட்ல இருக்கியே. அதுக்கு என்ன தெரியவா போகுது? 3 months later. என்னது இது, ஒரு மாசம் ஆயும் வெயிட்டே குறையலையே. அப்ப அந்த ஃபிட்னஸ் அப்பல ஒரே வேஸ்ட்டுப்பா. அப்போ இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? நான் இல்ல இவதான். 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 நான் இல்ல பைத்துங்க. நான் இல்ல இவதான். போதும் நிறுத்துங்க. சாரி மேடம், லைட்டா பசிச்சுச்சா அதான். இவங்க எல்லாரும் இவ்வளோ கொஷின் பண்ண சொல்லல. நான் உங்கள்கிட்ட ஒரு 10 கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணு. கேளுங்க மேடம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முருகன் இட்லியில் பொடி தோசை. லஞ்சுக்கு ஹைதராபாத் பிரியாணி. ஸ்நாக்ஸ்க்கு பர்கரும் பீட்சாவும் தான். அப்போது டின்னருக்கு பரோட்டா ஆட்டுக்கால் பாயா. பிடிச்சது லேட் நைட் பப்ஜியும் சோஷியல் மீடியாவும். பிடிக்காதது ஏர்லி மார்னிங் வேக்கப். ஷாப்பிங்க்கு மீஷோவும் அமேசானும். கிராசரிஸ்க்கு பிளிங்கிட்டும் ஜெப்டோவும் தான். செய்யக்கூடியது லேட் நைட் அவுட்டிங்கும் ஃபுட் ஹண்ட்டும். செய்யக்கூடாதது எக்ஸசைஸும் வாக்கிங்கும். அப்போது நல்ல பழக்கம் அப்படின்னா எவ்வளோதான் ஃபிட்னஸ் ஆப் டயட் பிளான் ஹெல்தி ஃபுட்ஸ்னு வந்தாலும் இந்த மனுஷங்க மறைக்கும் எதுவும் மாற போகிறதில்ல. இன்னல்லாஹ் லா யுகையிறுமா பிகௌமி ஹத்தா யுகையிறுமா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாதவரை நிச்சயமாக அல்லாஹ் மாற்றுவதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.